மகனே மகளே, இப்போ இந்த நிமிடத்தில் கூட உங்க மனசு சுமையாக இருக்கிறதா? ஃபோன் ஒலி வந்தாலே பதட்டமா இருக்கு. பேங்க் மெசேஜ் வந்தாலே இதயம் துடிக்குது. என்ன செய்வது என்று தெரியாம தலையில் கை வைத்து அழுத நாட்கள் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் எல்லோரும் முன்னாடி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனால் இரவு நேரம் தனியாக இருந்தால் உங்களுக்குள் உடைந்து போகிறீங்க. இது எப்போ முடியும்? என்னால் இதை சமாளிக்க முடியுமா நினைக்கிறீர்களா? இப்போ நான் உங்களிடம் சொல்ல வரேன், இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு இல்லை. இயேசு சொல்கிறார், மகளே, நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாத பயத்தை நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் கணக்குகளையும் உன் இருதயத்தில் இருக்கும் கவலைகளையும் நான் அறிவேன். நீங்கள் தோல்வியாளர் இல்லை, நீங்கள் சுமையால் தாழ்த்தப்பட்டவர் மட்டுமே. இந்த கடன் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்காது. இது ஒரு காலம் மட்டும், இது ஒரு பருவம் மட்டும். இயேசு இன்னும் சொல்கிறார், நான் உனக்கு வழி நிற்பேன். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும். உன் கைகளில் வெறுமை இருந்தாலும் என் கைகளின் நிறைவு இருக்கிறது. இப்போ நம்பிக்கை இழக்காதே. உங்க வீட்டுக்கு அமைதி வரப்போகுது. உங்க குடும்பம் அவமானத்திலிருந்து உயரப்போகுது. இன்று நீங்கள் அழுகிறீர்கள், ஆனால் நாளை நீங்கள் சாட்சி சொல்லப்பட போகிறீர்கள். மகளே, உன் கடன் உன்னை நசுக்காது, அது உன் சாட்சியாக மாறும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என் தேவன் எனக்கு வழி திறப்பார். மகளே, மகனே, நீ இவ்வளவு நாள் சுமந்த சுமை நிரந்தரம் இல்லை. கடன் உன்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் அது உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. இன்று தேவன் உனக்காக ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் தேவைகளை அறிவேன். உன் வீட்டின் குறைவு நிலைக்க விட மாட்டேன். நீங்கள் இப்போ வெறுமையாக உணரலாம், ஆனால் இந்த வெறுமை ஒரு புதிய நிரப்புதலுக்கான இடம். நீங்கள் இழந்தது போல் தோன்றலாம், ஆனால் தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு எதிர்பாராத உதவி, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு நல்ல முடிவு உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நீ யோசிக்காத இடத்தில் இருந்து உதவி எழும். நீ நம்பாத மனிதர்களின் மூலம் கூட தேவன் கதவு திறக்க முடியும். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளை உன் கைகளில் சாட்சி இருக்கும். இந்த கடன் உன்னை கீழே தள்ளவில்லை, உன்னை வலுவாக உருவாக்குகிறது. நம்பிக்கையோடு சொல்லு, என் தேவன் எனக்கு வழி செய்கிறார். என் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். இந்த பருவம் கடந்து போகும். இது உன் முடிவு அல்ல, இது உன் எழுச்சியின் ஆரம்பம். நீ இந்த சுமையை யாரிடமும் முழுசா சொல்லவில்லையா? வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நிலை, ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போன நிலை. காசு பற்றிய பேச்சு வந்தாலே உனக்குள் உள்ளே பதட்டம் வருதா? கடன் கொடுத்தவர் கால் பண்ணும்போது உன் கைக்குள் குலுங்குதா? மாதம் முடியும் நேரம் வந்தாலே இன்னும் எங்கிருந்து வரும் என்று நீ எண்ணிக்கொண்டே இருக்கிறாயா? சில நேரம் நீ நினைப்பாய், நான் தவறான முடிவு எடுத்துட்டேனோ, இதற்கு நான் தான் காரணமா? அந்த அவமானம், அந்த மன அழுத்தம், இது உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம். சில இரவுகள் தூக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கிடந்திருக்கலாம். சில காலையில் எழுந்து ஏற்கனவே மனசு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கேள், இந்த நிலை உன் அடையாளம் அல்ல. நீ கடன் அல்ல, நீ தோல்வி அல்ல, நீ முடிந்தவள் அல்ல. நீ ஒரு பருவத்தை கடந்து கொண்டிருக்கிறாய். இந்த சுமை உன்னை அழிக்க வரவில்லை,
உன்னை வலுவாக மாற்ற வருது. இன்று நீ சோர்ந்திருக்கலாம், ஆனால் நீ முற்றிலும் உடைந்தவள் இல்லை. நீ இன்னும் நிற்கிறாய், அது போதும். மகளே, நீ இவ்வளவு நாள் அமைதியாக சுமந்த சுமையை இன்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கைகளில் கணக்குள் இருக்கலாம், ஆனால் தேவனின் கைகளில் அதிசயம் இருக்கு. நீ யோசிக்கிற வழிகள் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் தேவனுடைய வழிகள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்று நீ எப்படி என்று கேட்கிறாய், ஆனால் தேவன் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன் வீட்டு கதவு மூடப்பட்ட மாதிரி தோன்றலாம், ஆனால் இன்னொரு கதவு திறக்க தயாராக இருக்கிறது. இந்த கடன் உன் மதிப்பை குறைக்கவில்லை. நீ பணத்தால் அளக்கப்படுபவர் இல்லை, நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னால் இதை எப்படி அடைப்பது? ஆனால் தேவன் கேட்கிறார், என்னை நம்புவாயா? மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வருமான வாய்ப்பு வரும். உன் கைகளுக்கு புத்திசாலித்தனம் வரும். உன் முடிவுகளுக்கு தெளிவு வரும். நீ தவறான முடிவால் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் சரியான நம்பிக்கையால் வெளியே வரப்போகிறாய். இன்று முதல் பயம் பேசாது, நம்பிக்கை பேசும். இன்று முதல் அவமானம் பேசாது, ஆசீர்வாதம் பேசும். உன் வீட்டில் இருந்த கவலை சமாதானமாக மாறும். நீ இன்னும் கொஞ்ச நாள் தைரியமாக நில். இந்த பருவம் கடந்து போகும். உன் கடன் கதை உன் சாட்சியாக மாறும். நம்பிக்கையோடு மெதுவாக சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. மகனே, மகளே, உன் சோர்வு, உன் பயம், உன் கவலை எல்லாம் தேவனிடம் தெரிந்தது. நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் கடந்து சென்ற பாதையில் தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் மனதில் உள்ள காசு பற்றிய பதட்டம், உனக்குள் உள்ள குழப்பம், நான் உன் இருதயம் தெரியும் என்று சொல்ல வேண்டிய நேரம் இது. இயேசு சொல்கிறார், மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ யாரிடமும் பேச வேண்டுமோ சொல்லாத பயங்களை நான் அறிவேன். உன் கவலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ ஒரு பயமுள்ள வில்லை அல்ல, நான் உன்னோடு இருப்பேன். நீ இன்று தோல்வியாய் தோன்றலாம், ஆனால் தேவன் பார்வையில் நீ வெற்றியாளி. இப்போ ஒரு நிமிடம் நிம்மதியாக உள்ளே நினைவு கொள். உன் மனதை தேவன் தொடுகிறார். உன் சுமையை அவர் தாங்குகிறார். இந்த கடன் உன்னை அடைக்கவில்லை. உன் பயம் உன்னை நசுக்கவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் தேவனின் கைக்குள் உள்ளது. நம்பிக்கை கொண்டிரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ யாரும் கைவிடப்படவில்லையே. இப்போ உனக்கு பெரிய உதவி தேவையில்லை. சிறிய நம்பிக்கை போதும். நீ எல்லா பதிலையும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, ஆனால் தேவன் தெரிஞ்சிருக்கிறார். உன் கண்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஏற்கனவே பாதை போட்டு வைத்திருக்கிறார். நீ பயப்படுவது இயல்பு, ஆனால் பயம் உன்னை ஆளக்கூடாது. இன்று நம்பிக்கை ஒரு முடிவு, உணர்ச்சி இல்லை, முடிவு. நீ உன் சூழ்நிலையை பார்த்து பேசாதே, தேவனின் வாக்குத்தத்தத்தை பார்த்து பேசு. கடன் பெரியதாக தோன்றலாம், ஆனால் உன் தேவன் அதைவிட பெரியவர். உன் வருமானம் சிறியது போல் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தின் மூலத்தனம் தேவனிடமே இருக்கிறது. இன்று நீ உங்களுக்குள் சொல்லு, நான் பயத்தை விடுகிறேன், நான் நம்பிக்கையை பிடிக்கிறேன். என் தேவன் என்னை நடத்துகிறார். நம்பிக்கை இருந்தால் அமைதி வரும், அமைதி இருந்தால் தெளிவு வரும், தெளிவு வந்தால் சரியான முடிவு வரும். மகனே, மகளே, நீ உடைந்தவர் அல்ல, நீ உருவாக்கப்படுகிறாய்.
இன்று உன் மனதை உறுதியாக்கு. சிறிது நம்பிக்கை வைத்தால் போதும், அதிலிருந்து அதிசயம் ஆரம்பிக்கும். நீ இவ்வளவு நாள் சுமையால் சோர்ந்தாயே, ஆனால் இன்று ஒரு புதிய நம்பிக்கை வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் உருவாகிறது. நீ பார்த்தும் கேட்டும் நினைத்தும் இல்லாத இடத்தில் தேவன் உனக்காக வேலை செய்கிறார். இயேசு சொல்கிறார், மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு வழிகாட்டுவேன். நான் உன் தேவைகளை அறிவேன். உன் வீட்டில் குறைவு நிலைக்க விட மாட்டேன். நீ இப்போ எதிர்பாராத உதவியை எதிர்நோக்கி இருக்கிறாய். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு வெளிப்பாடு, ஒரு நல்ல முடிவு. நீயும் அதை காணப்போகிறாய். உன் மனதில் சில நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கை தேவன் அதிசயமாக மாற்றுகிறார். உன் கனவுகள் மீண்டும் உயர்ப்பை பெறும். உன் குடும்பம் அமைதியாகும். உன் வாழ்க்கை திருப்பத்தை அடையும். இன்று நம்பிக்கை எடுத்தால் நாளை நீ சாட்சி சொல்லப் போகிறாய். நம்பிக்கையோடு சொல்லு, என் தேவன் எனக்கு வழி திறப்பார். என் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். இது உன் முடிவு அல்ல, இது உன் எழுச்சியின் ஆரம்பம். மகனே, மகளே, இப்போ நேரம் பயப்படுவதற்கான நேரம் இல்லை. இப்போ நேரம் நம்பிக்கை அறிவிப்பதற்கான நேரம். நீ எத்தனை நாள் மௌனமாக அழுதாய்? இன்று அந்த கண்ணீர் அறிவிப்பாக மாறும். நான் கடனின் அடிமை அல்ல, நான் தேவனின் மகன். என் வாழ்க்கையில் திறப்பு வருகிறது. நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து உயர்த்தப்பட போகிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வெற்றி பெற போகிறீர்கள். இந்த கடன் உன்னை அடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. உன் உள்ளம் உடைந்திருந்தாலும் உன் எதிர்காலம் உடையவில்லை. இன்று தேவன் உன்னிடம் சொல்லுகிறார், நான் உனக்கு போதுமானவன். உன் தேவைக்கு நான் வழி செய்வேன். உன் வீட்டில் குறைவு நிலைக்காது. இனி உன் வீடு பயத்தில் வீடு அல்ல, அது ஜெபத்தின் வீடு. இனி உன் மனசு பதட்டத்தின் இடம் அல்ல, அது நம்பிக்கையின் இடம். உன் கைகளை மேலே தூக்கி நம்பிக்கையோடு சொல்லு, என் கடன் தீரும், என் குடும்பம் உயர்கிறது, என் தேவன் உனக்கு போதுமானவர். நீ விழுந்த இடத்தில் இருந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய். இன்று நீ நம்பிக்கை எடுத்தால் நாளை நீ சாட்சி சொல்லுவாய். மகனே, மகளே, இது முடிவு அல்ல, இது உன் திருப்பு முனை. ஜெபம். அன்பான தேவனே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு மகளையும் மகனையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். கடன் சுமையால் சோர்ந்து போன இதயங்களை நீர் தொடுங்கள் ஆண்டவரே. பயம் கொண்டு தூங்க முடியாத இரவுகளை சமாதானமாக மாற்றுங்கள். அவர்களின் வீட்டில் இருந்த அழுத்தத்தை அமைதியாக மாற்றுங்கள். ஆண்டவரே, அவர்கள் கணக்கு புத்தகத்தில் குறைவு இருக்கலாம், ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது. வழி இல்லாத இடத்தில் வழி திறக்கவும், வருமானம் இல்லாத இடத்தில் வாய்ப்பு உருவாக்கவும், கதவு மூடிய இடத்தில் புதிய கதவு திறக்கவும். அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் தேவனே, இந்த குடும்பத்தை உயர்த்துங்கள். இன்று அவர்கள் அழுகிறார்கள், ஆனால் நாளை அவர்கள் சாட்சி சொல்லப்படும். என் தேவன் எனக்கு உதவினார் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லும் நாளை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இதே மாதிரி ஜெபமும் ஊக்க வார்த்தையும் தினமும் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை தேவைகளை கமெண்டில் எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த வீடியோவை கடன் சுமையால் சோர்ந்திருக்கும்
ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள்.